2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் எங்களுடைய எதிரியான திமுகவை தோற்கடிக்க விஜய் தனித்திருந்தால் யாருக்கு ஒரு சாதகமாகும்? திமுக தான். அப்ப விஜய் என்ன சொல்லிட்டு இருக்கும்? 2011 ஜெயலலிதா அம்மா எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் நம்பிக்கை, மக்களுக்கு நம்பிக்கை உண்டு. எண்ணம் திமுக அதிமுக தலைமையில் 2011 விஜயகாந்த் அவர்கள் என்ன செய்தாலும் அதே பாணிதான். மக்களை சந்திக்கணும், மக்கள்கிட்ட திருப்பி 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 நீங்க பேசணும், மக்களுடைய நம்பிக்கையை பெறணும். பரவாயில்லை அப்படின்னு சும்மா உங்களுக்கு ஓட்டு வந்துடுறாரு. சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் ஒரு வருடத்துக்கு மேலாக இருக்கின்ற நிலையில் அது குறித்து பல்வேறு கட்சிகளும் இப்போதே திரைமறைவில் பல்வேறு விதமான கூட்டணி குறித்த சமீட்சைகளை தெரிவித்து வருகிறார்கள். அரசியல் பார்வையாளர்களும் வல்லுநர்களும் தெரிவித்து வருகின்றனர். 2026 தேர்தல் எந்தெந்த கட்சிகளுக்கு எப்படியெல்லாம் சாதகமாக பாதகமாக அமையும் என்பது பற்றியும், அதிமுக இதுவரை கூட்டணி குறித்து நீண்ட மௌனத்துக்கு பிறகு சமீபத்தில் அதனுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுக்கு மிகப்பெரிய அரசியல் எதிரி என்றால் திமுக தான், திமுகவை தவிர வேறு எந்த கட்சி வந்தாலும் அதை நாங்கள் பரிசீலிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார். இது குறித்தும் இதனுடைய பின்னணியான காரணங்கள் என்னென்ன என்பது பற்றியும் நம்முடைய விளக்கமாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் திராவிட முற்போக்கு கட்சியின் நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலருமான மருத்துவர் ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த கருத்து ரொம்ப அரசியல் அரங்கத்தில் ரொம்ப பேசும் பொருளாக மாறி ஒவ்வொரு நாளும் அது குறித்து அதிமுக, தவேக, பாமக இந்த கட்சிகள்லாம் ஒன்றாக சேரும் அப்படின்ற நிலையில் தவேக நாங்கள் அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னு அவங்க சில நாட்களுக்கு விவாதிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க சூழல்ல திமுக தவிர எங்களுக்கு எந்த கட்சியும் எதிரி இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்தார். என்னோட பின்னணி காரணம் என்ன சார்? பாஜகவை நோக்கி அதிமுக செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கோவையில் வேலுமணி அவர்களுடைய இல்ல திருமணத்தில் அண்ணாமலை வந்த பொழுது 2ஆம் மட்ட தலைவர்களும் அண்ணாமலை அவர்களும் பாஜக மாநில அண்ணாமலை அவர்களும் காட்டிய அந்த நெருக்கமான நட்பு பல்வேறு விதமான செய்திகளை உறுதிப்படுத்துவதாக அரசியல் பார்வையாளர்களும் பொதுமக்களும் தெரிவித்திருந்தாங்க. உங்களுடைய பார்வை சார்? 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்நட்சல், ஆங்கிலத்தில் சொன்னால் நட்சல், ரத்தன சுருக்கமாக சொல்றாங்க, இருதுருவ அரசியல். திமுகவா? திமுக வேண்டாமா? திமுக இல்லை அப்படின்னா திமுக வேண்டாமா யார் அப்படிங்கிறதா இப்ப பிரச்சனை. யாருக்கு? திமுக கூட்டணியில் அல்லாத கட்சிகளுக்கு. அப்போ தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சி அல்லது முதல் பெரிய கட்சியே அதிமுக. இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரெக்டாக சொல்லியிருக்காரு. அதாவது எங்களுடைய 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் எங்களுடைய எதிரியான திமுகவை தோற்கடிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் திமுக தான் எங்களுக்கு எதிரி. திமுகவை தோற்கடிக்க யார் அந்த மற்ற இதில் இருக்காங்களோ ஒரே கருத்துள்ளவர்கள் தான் அப்படிதான் பார்க்க முடியும். கரெக்ட் தான். இப்போ இதை யார் லீடு பண்றது? அதுதான் பிரச்சனை. திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கும் இது மூலமா அழைப்பு கொடுத்துருக்காரா? அதாவது அழைப்பு கொடுக்கறது இல்லை, யதார்த்தத்தை சொல்றாங்க. சின்ன ஃபார்முலா தான் சார். அவர் சொன்னது திமுக தவிரன்னு சொல்லிட்டாரு. அதான் திமுக தவிர அதுல ஒரு செய்தி இதெல்லாம் இருக்குது. இருக்கலாம். அதாவது திமுக ஆட்சிக்கு வர வேண்டாம், திமுக தனிச்சு ஆட்சிக்கு வர முடியாது, அதிமுக தனிச்சு ஆட்சிக்கு வர முடியாது, ஏதாவது கூட்டணி தான் வைக்க முடியும். ஸோ திமுக கூட்டணி தான் வேண்டும் என்று திமுகவை நோக்கி போகிறவர் போவார்கள். அப்படி போனாலும், அப்படி ஒரு இப்ப இருக்க கூட்டணியே தொடர்ந்தாலும், திமுக கூட்டணியே தொடர்ந்தாலும்
திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதானே அதிமுகவுடைய குறிக்கோளா இருக்கும். நிச்சயமா. அது மாதிரி தானே மற்ற கட்சிகளுக்கு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதிமுக கூட்டணியில் நின்றால் திமுகவை தோற்கடிக்க முடியும் என்று நினைப்பார்களா? பாஜக தலைமை கூட்டணியால் திமுக தோற்கடிக்க முடியும் என்று நினைப்பார்களா? விஜய் கட்சி இப்பதான் வந்து எலெக்ஷனே ஒரு எலெக்ஷன் கூட நிக்காம ஓட்டு என்னன்னு முடிவு பண்ணாம எத்தனை ஓட்டு உழுகும்னு தெரியாம அவங்க பூத் ஏஜென்ட்லாம் போட்டு அவங்க அந்த ஓட்டை கன்வெர்ட் பண்ணி அந்த வாக்காளர்களை கொண்டு போய் அந்த வாக்காளர்கள் கடைசி போலிங் போற வரைக்கும் அந்த மனநிலையிலிருந்து மாறாம கட்டுக்கோப்பாக கொண்டு போடக்கூடிய அந்த மன வலிமையையும் அந்த வாக்காளருடைய மனதை நிலைநிறுத்தி கட்டுக்கோப்பாக நிறுத்தி கடைசி பட்டன் அமுத்துற வரைக்கும் அந்த மந்திரத்தை செய்து சாதிக்க முடியும் என்ற திறமை இருக்கிறதா என்பதையும் விஜய் கட்சியில் உள்ளவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த சோகால்டு வீர வகுப்பாளர்கள் யோசிக்க வேண்டும். அதற்கு மேலாக அதனுடைய நிறுவன தலைவர் விஜய் அவர்கள் யோசிக்க வேண்டும். அரசியல் வந்து சாதாரண விளையாட்டு இல்லை. அவர் தனித்து நின்னா அது வந்து திமுகவுக்கு தான் வாய்ப்பு மறுபடியும். கரெக்டா சொன்னீங்க. இப்போ திமுக கூட்டணி ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி வச்சுக்கோங்க, விஜய் தனித்து நின்றால் யாருக்கு ஒரு சாதகமா போகும்? திமுக சாதகமா போகும். அப்ப விஜய் என்ன சொல்லிட்டு இருக்காரு இப்போ? நான் தனியா நிக்கிறேன், நான் என்னுடைய எதிரி திமுக ஆண்ட பரம்பரை ஆட்சியை நான் வீட்டுக்கு அனுப்பணும் தான் சொல்லிட்டு இருக்காரு. மன்னராட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவருடைய கொள்கை என்ன? திமுக அகத்தணும் தான் சொல்றாரு. அவர் தனியாக ஆட்சியில் வராது, அகத்த முடியுமா? அது வாய்ப்பு குறைவு. அவருக்கு தெரியாது. அது ஆனா வியூக வகுப்பாளர்கள் வந்து சொல்றாங்க அவரு முடிவு என்னன்னா கூட்டணி தான் சொன்னாரு. வியூக வகுப்பாளர்கள் வியூகத்தை வகுங்க, ஆனா டெசிஷன் எடுக்கிறது எம்ஜிஆர் மாதிரி விஜய் தான் விஜய் வைக்கணும். எத்தனை இருந்தா எம்ஜிஆர், எத்தனை இருந்தாலும் இந்த ஜெயலலிதாவும் என்ன இதை எடுத்தாலும் டெசிஷன் அவங்க கையில் வச்சிருப்பாங்க. கூட்டணியெல்லாம் வச்சு பேச வைப்பாங்க. ஆனா கடைசியில் யாரோட கூட்டணிங்கிற அவங்க தான் முடிவு எடுப்பாங்க. அதில் தெளிவா இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் தெளிவா இருக்கணுமா? இவர் இருப்பாரா? இருந்தால் நல்லது. இல்லை என்றால் இவர்கள் செய்த தவறு என்றால் இது அதிமுக சேதாரம் ஏற்படுறது இல்லையா? இல்லை, அதிமுக 30 வருஷம் ஆண்ட கட்சி, அதுக்கு ஒன்றும் சேதாரம் இருக்காது, கட்டுக்கோப்பான கட்சி. அது அப்படி இருக்கும்போது எதிர்கட்சி அந்த மற்ற நிறைய கீழ்மத்திலையும் பொறுப்பாளர் இருக்காங்க. ஆனா பெரிய சேதாரம் வளர்ந்து வர விஜய் கட்சிக்கு பெரிய பாதிப்பு. ஆனா ஆதவர்ஜி என்ன சொல்றாரு, 2011 அந்த தேர்தல் அதுல எடுத்த முடிவுகள் எங்க பார்த்தாலும் வந்து திமுக ஒன்றும் ஜெயிக்குன்னு சொன்னாங்க. ஆனா ஜெயலலிதா அவர்கள் வந்து அபரிமிதமா 2011 203 சீட்டு ஜெயிச்சாங்க. அது போல ஒரு முடிவு வந்து எடுக்கப்படும். நல்ல பாயிண்ட். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்த வீடியோ மூலமா நான் சொல்றேன். கரெக்டான உதாரணத்தை சொல்றீங்க. 2011 உதாரணத்தை சொல்றீங்க. ஒண்ணு நீங்க மறந்துட்டீங்க. 2011 ஜெயலலிதா அம்மா எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் நம்பிக்கை. மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. நான் சாதிச்சு காட்டுறேன். 5 மீட்டிங் தான், 5 மீட்டிங் தான் வாழ்க்கை மாத்துச்சு. அந்த 5 மீட்டிங் அவங்க சொன்ன மேட்டர் மக்களுக்கு போய் ரீச் ஆச்சு. ஏன்னா மக்கள்கிட்ட சொன்னாங்க, நான் செய்வேன், நீங்க நம்புறீங்களான்னு கேட்டாங்க. அவங்க நீங்க நம்புறீங்கன்னா நான் செய்யறேன். மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி போல்டா பேசணுவேன். விஜயகாந்த் வந்து கூட்டணிக்கு வரவழைச்சாங்க. இவங்க 5 பாயிண்ட்ல பேசினாங்க. ஆனா விஜயகாந்த் வந்து தமிழ்நாடு முழுவதும் பேசுவதற்கு ஊக்கப்படுத்தினாங்க. அதுதான் அது வந்து அது ஒரு வெற்றி காரணம். அதே பாணியில இப்ப செய்யலாம். இப்படி செய்யலாமா சார்? அந்த 2011 எலெக்ஷனுடைய வெற்றியை வச்சுக்கிட்டே விஜய் வந்து அதை ஆய்வு பண்ணி இப்ப வந்து நம்ம அதிமுக போகலாம் அப்படின்னு வந்து தனியா எடுக்கப்பட்ட முடிவு வந்து மறுபரிசீலனை பண்ணணும். என்னுடைய தனிப்பட்ட ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னுடைய கருத்து தான். 2011 ஃபார்முலாவை விஜய் அவர்கள் கையில் எடுத்து எப்படி விஜயகாந்த் அவர்கள் கையில் எடுத்தாரோ அதே ஃபார்முலாவை இருக்கு. விஜய் கையில் எடுத்தாருன்னா அவருடைய அரசியல் வளர்ச்சிக்கு பெரிய ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கும். அவருக்கு அரசியல்ல ஒரு பெரிய அவங்களுடைய பொறுப்பாளர்களுக்கும் அவருடைய உங்களுக்கும் ஒரு ஊக்கமா இருக்கும், ஒரு தைரியமா இருக்கும், ஒரு கிரிப் இருக்கும். அவருடைய எண்ணம் திமுக தோற்கடிக்க முடியும்.
இதை அதிமுக தலைமையில் 2011 விஜயகாந்த் அவர்கள் என்ன செய்தாரோ அதே பாணியில் செய்தால் வெற்றி நிச்சயம். நிச்சயம். மாற்று கருத்துக்கள் மாற்று கருத்தே இடம் கிடையாது. மற்றெல்லாம் நீங்க எதுவும் பேச வேண்டியதில்லை. இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி திமுக தோற்கடிப்பதற்கு எங்களுக்கு யாரும் எதிரி அல்ல. அதுதான் எடுக்க முடியும். அதுதான் கரெக்டான அடுத்த சாணைக்கு. அது யாரா இருந்தாங்க, அரசியலில் நிரந்தர பகையாளியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. அரசியல்ல ஜெயிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும், அதுதான் எல்லா கட்சியுடைய எண்ணம். அதுதான். அப்போ இதை நீங்க தான் உணரணும். எப்படி அன்னைக்கு ஜெயலலிதாவோட ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டல, விஜயகாந்த் தான் அதை பார்த்து பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் கரெக்டா அந்த காயினத்தினார். ஏன்னா ஒரு அரசியல்வாதி அவருக்கு தெரியும். அந்த மாதிரி இப்ப ஆள் இல்லை. இந்த பேச்ச கேட்டாருன்னா வீணா போயிடுவார். நீங்க சொன்னது சரி. வீக ஓப்பாளர் பேச்ச கேட்கறதுனால ஒரு அரசியல்வாதி பேச்ச கேளுங்க. ஒரு நல்ல தலைவரை கொடுங்க, ஒரு நல்ல 4 பெரிய சீனியர் லீடர்ஸ் கொடுங்க, அவங்கள ஒரு ஆலோசகரா வைங்க. அதுலயும் சில ஆலோசகர்கள் ஸ்லீப்பர் செல்லா இருப்பாங்க, அதையும் பார்த்துக்குங்க. நல்ல தரமான புடம்போட்ட தங்கமா தான் தேர்ந்தெடுங்க. 4 அரசியல் ஆலோசகரை கூப்பிடுங்க. 4 அரசியல் ஆலோசகர்களையும் கிராஸ் செக் பண்ணுங்க. பத்திரிகை நம்மளே வேற வச்சு கிராஸ் செக் பண்ணுங்க. நல்ல ஆளுகளான்னு பாருங்க, சுயநலவாதிகளான்னு பாருங்க, செயல் செட் கோழ வைக்கிறதா பாருங்க, ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் பாருங்க. இதெல்லாம் பார்த்து ஓடிச்சுட்டு 4 பேர் எடுத்துக்கோங்க. ஒரு அட்வைசர் கேளுங்க, வாங்கிக்கங்க. அதையும் நீங்க தீர்க்கமா எடுத்துக்க வேண்டாம், அதையும் திருப்பி மக்கள்கிட்ட கொண்டு போங்க. அதை வச்சுக்கோங்க, போங்க மக்கள்கிட்ட. நீங்க மக்கள்கிட்டயே இது வரைக்கும் இன்னும் போல, பெரிய மைனஸ் உங்களுக்கு. இன்னும் நீங்க தொகுதிக்கே போல. மக்களை சந்திக்கணும், மக்கள்கிட்ட திருப்பி 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 நீங்க பேசணும், மக்களுடைய நம்பிக்கையை பெறணும். பரவாயில்ல அப்படின்னு சும்மா உங்களுக்கு ஓட்டு வந்துடாது. அது விரைவில் விஜய் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இல்லை சார், சுற்றுப்பயணம் செஞ்சாலும் இருந்தாலும் நான் சொல்றேன், ஓட்டு போடும்போது மக்கள் மனநிலையிலிருந்து நாங்களாம் ஜெயிச்சு வந்தவங்க, எங்களுக்கு தெரிய மனநிலையில கடைசி நேரம் வரைக்கும் அந்த மக்கள் ஓட்டு போடும் பட்டனை அமுத்துற வரைக்கும் அவன் மனசு மாறக்கூடாது. ஓட்டு போடும்போது மை வைக்கும் போது ஒரு எண்ணம் இருக்கும், பட்டனை முன்போது எண்ணம் மாறி போயிடும், ஓட்டு வேற இடத்துக்கு போயிடும். அந்த மாறக்கூடாத எண்ணத்தை உருவாக்குறது எதுன்னா கூட்டணி தான். கூட்டணி மட்டுமல்ல, மக்களை சந்திக்கணும், மக்களுடைய நம்பிக்கையை பெறணும். உங்க 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 முகம் இந்த பட்டனை அமுக்கும்போது உங்க முகம் வரணும். ஒவ்வொரு வாக்காளருக்கும் உங்க தலைவருடைய முகம் வரணும். இவருக்கு தான் ஓட்டு போடணும். செயல்பாடு முக்கியம். அந்த சின்னத்தை பார்க்கும்போது ரெட்டரை திறக்கும் போது எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க, ஸ்கிரீன்ல ஓடுற மாதிரி. எடப்பாடியை பார்த்தா ஓட்டு போடுறாங்க, இல்ல பன்னீர்செல்வத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்க, யாரையும் பார்த்து போட மாட்டாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா, ரெட்டலையை பார்த்து எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 பேரும் அப்படியே பாரு மாதிரி போறது, கையாசிக்கிறது தான் அவன் படத்துல வரும். பட் அமுக்கு ஒரு அமுக்கம் இரட்டை இலைக்கு அடுத்து அதுதான். அதுதான் ஒரு பக்கம் எம்ஜிஆர், ஒரு பக்கம் ஜெயலலிதா. இதுதான் இப்படி மனசு வரணும். இதுதான், அதனாலதான் சொல்றேன், அதிமுக லேசா நினைக்காதீங்க. அதாவது என்ன வேறு விதமான எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற சக்தி பயங்கரமா இயக்குதுங்கிறது காரணம் சக்தி மட்டும் இல்ல சார், அவங்க மக்கள் மன்றத்துல இருந்து செயல்படுத்தி மக்களை அனுபவித்து ஆண்டவர்கள். இது நீங்க சொன்ன இந்த செய்தி இருக்கு, இது வரைக்கும் யாரும் சொல்லாது. இரட்டை இலையில ஒரு பக்கம் எம்ஜிஆர், ஒரு பக்கம் ஜெயலலிதா, 2 அபார சக்தியா இருந்து செயல்படுறாங்க. இதை மட்டும் இல்ல, நீங்க மாவட்ட செயலாளர்களுக்கு சொல்றேன், பரந்தா மனப்பாட்ட சொல்ல ஓர வஞ்சகமா ஊரை ஏமாத்துற வேலையில விட்டுருங்க. ஒரு பக்கம் எம்ஜிஆர், இன்னொரு பக்கம் ஜெயலலிதா. ஜெயலலிதா போட்டுட்டீங்கன்னா நீங்களும் கரை சேருவீங்க. ஒரு கட்சி தோக்கதான் முக்கியமான காரணம் சில மாவட்ட செயலருடைய தவறான நடவடிக்கை. நீங்க இந்த குறுநில மன்னர்கள் மாதிரி நடவடிக்கை இருக்கிறது. எல்லா கட்சிக்காரையும் அரவணைச்சு கட்சியில கோஷ்டி வளைக்காம ரெட்டலை ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு மாவட்ட செயலருக்கும் உங்களுடைய கடமை. குறுநில மாநிலம் உங்களுக்கு வேண்டிய ஆளுகளை செஞ்சுட்டு இருக்கு. செஞ்சீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை, நீங்க தான் தோத்து போறீங்க. ஆகையினால ஒரு எம்ஜிஆர் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ இப்ப பரப்புரை செய்யோ அவ்வளவுக்கெல்லாம் எனக்கு ஓட்டு, ஜெயலலிதாவை எவ்வளவுக்கு எவ்வளவு பரப்புரை செய்யோ அவ்வளவு உனக்கு ஓட்டு. இதை நினைத்துல வச்சுக்கோ. இதை 2ஐயும் பரப்புரை பண்ண போனா உனக்கு கூட்டணிகள் ஆட்டோமேட்டிக்கா நீ போய் கெஞ்சிட்டு இருக்க வேண்டியது இல்லை. நீங்க உங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு அவன் பண்ணி இப்படி பிடிச்சு மேய்க்கு போட்டு பேசிக்கிட்டு இருந்தனா நீ நிரந்தரமா மாவட்ட செயலாளர் இருக்க முடியாது. ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சட்டமன்ற அந்த அக்கறை சொன்ன அதிமுக ஜெயிக்கணும்னா ஒவ்வொரு தொண்டனுக்கும் முக்கியம், ஒவ்வொரு கட்சிக்காரனுடைய உழைப்பு முக்கியம், ஒவ்வொரு மாவட்ட செயலோட உழைப்பு முக்கியம். நீங்க மேம்போக்கா மேதாவித்தனமா
நினைச்சீங்கன்னா இந்த தடவை 2026 நீங்க மறந்துடும். பொதுச் செயலாளர் மட்டும் கஷ்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை, எல்லாரும் கஷ்டப்படணும். அதுல எல்லா தொண்டனுக்கும் மரியாதை கொடுக்கணும், எல்லா கட்சிக்காரையும் அரவணைச்சு போகணும். எப்போ அரவணைக்கிறே இல்லையோ அட்லீஸ்ட் 2026 தேர்தலுக்காக ஒரு வருஷத்துக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து வச்சு கட்சியை கட்டுக்கோப்பா வச்சு ஓட்ட திட்டலையில வாங்குறதுக்கு வழியை பாருங்க. உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு சிசிஎன் மீடியா சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி சார். நன்றி, வணக்கம்.